ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்க எப்படி சார் ஏற்றமான காலம்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா குருவின் பார்வை இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், வேலையில் மாறுதல்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனும் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமண பந்தம் ஏற்படும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் போன உடனேயும் திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக பார்த்து தடங்கள் ஏற்பட்டதே, ஆனால் இந்த மாதத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான புதனும் 2-5க்கு அதிபதி, அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய கடன் அமையும், சுப கடன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட அவரும் 7ஆம் இடத்துக்கு போறார். 6/12/2025 அன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு போறார் புதன். 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல போறதுனால சிறு அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 22/11/2025 25/11/2025 வரலும் உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் தானம் கொடுத்துட்டு போகும், நல்லபடியாக இருக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். இந்த மாதம் பார்த்தோம்னா நீங்கள் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. துலா மாதம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு போனாலும் நீங்கள் கைசிகை ஏகாதசிக்கும் போகலாம். அங்கே ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க, தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் மொச்சை தானம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை ஒரு 4 வெள்ளிக்கிழமைக்கு மொச்சை தானம் பண்ணுங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.